உட்காரு. ஓ, கனவா? தேங்க்யூ. உட்காரு. ம், வேணான்னு சொல்லக்கூடாது, குடிக்கணும். எனக்கு பால் பிடிக்காது. ஏன்? ஏனோ சின்ன வயசுலேருந்து பிடிக்காது. வாந்தி வர மாதிரியே இருக்கும். ஓ, ம், ம். என்னாச்சு? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி? என்ன பிடிக்கலையா? ஹம், உங்க பேரு, உங்க வேலையை தவிர உங்களை பத்தி வேற என்ன தெரியும் உங்களை பிடிக்கிறதுக்கு? புரியுது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் ஆக ஒரு வாரம் தானே ஆச்சு. 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. ம் இந்த பொண்ணுக்கு இன்னும் என்னென்ன ஃபேண்டஸிலாம் இருக்கோ. இல்ல, மனசும் சேராம பிசிக்கலா சேர்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ம், கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஐ எம் நாட் ரெடி ஃபார் திஸ். ச்சே, என்ன மாதிரி லவ் இதெல்லாம்? சரி, உனக்கு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ம் ம் தேங்க்யூ. எனக்கு தூக்கமா வருது. ஆ, தூங்குறேன். படுத்துக்கோ. ச்சே, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இப்படி ஆயிடுச்சு. ஹலோ. என்னடா புது மாப்பிள்ள, எப்பயும் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், இன்னைக்கு என்ன எவ்வளோ சீக்கிரம்? டேய், மூடிட்டு ஸ்பாட்டுக்கு வாடா. அப்படி இல்லடா வெங்கட், நீயே சொல்லு, எதுக்கும் ரெடி இல்லைனா எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அப்படி தான்டா இருக்கும், போக போக செட் ஆயிரும். இப்போலாம் பார்த்தேன்னா அரேஞ்ச் மேரேஜ்னா அப்படி தான்டா இருக்கும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஜஸ்ட் லவ் அண்ட் கேர் மட்டும் கொடுத்தா போதும் மச்சான், அவங்களே தன்னை போல் நம்ம பின்னாடி வந்துடுவாங்க. முதல்ல இதெல்லாம் யோசிக்காமல் வீட்டுக்கு போய் உன் ஒய்ஃபை லவ் பண்ணு, எல்லாம் செட் ஆயிரும்.
என்னாச்சு? பீரியட்ஸ் வந்துருச்சு. நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா? நீ என்ன பண்ணுவ? ஒரு 9 மாசம் பீரியட்ஸ் வராம பண்ணவா? ச்சீ. Sorry. I'm sorry. நீ சரியாக ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். டேய், நீ வேற சும்மா போடா. இந்த டைமில் வேற பொண்ணா ட்ரை பண்ணிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கு தெரியுமா? அது கரெக்டு. 2 மாதம் ஆச்சேடா. இன்னும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ அதை பற்றி யோசிக்கணும். எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ? என்ன ப்ராப்ளமாக இருக்கும்டா? அதான்டா, பொண்ணுக்கு வேற எதுவும்? டேய் அதான்டா, வேற யாரையும் லவ் பண்ணியிருந்தா? டேய், அந்த பொண்ணு செம்ம டீசென்ட்ரா, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. என்னமோடா, என்ன சொல்கிறது? எதுவாக இருந்தாலும் அவளை உட்கார வச்சு பேசு. சரி. ஸ்ருதி, நான் ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டேல? அட சும்மா கேளுங்க. நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்க, ஆனால் ஏன் இதில் மட்டும் இப்படி? என்னமோ தெரியல. ஏன்னா அதெல்லாம் ஃப்ளோல நடக்கணும். பிளான் பண்ண முடியாது. என்னமோ, யாராவது இப்படி இருப்பாங்களா? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு ஸ்ருதி. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்? உனக்கு என்ன இருக்கும்? எல்லாமே எனக்கு தான். சரி, மாய்ஸ்சரைசர் ஸ்மெல் சூப்பராக இருக்கு. ம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீர் குடிக்கிறத பார்த்தா ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்ப போல. என்ன வீட்டில் ஒரே சண்டையா? டேய், சண்டையெல்லாம் போடவே மாட்டோம்டா. அப்புறம் என்ன பிரச்சனை? எதுவும் இல்லடா. அப்புறம் டேய், அங்கே பாரு. அங்கே என்னடா தெரியுது? புதுசாக கல்யாணம் ஆனால் அப்படித்தான். டேய், ஆ. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆமா. ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்குள்ள நல்ல லவ் இருக்கு, ம் அஃபெக்ஷன் இருக்கு, ம். கேரிங் இருக்கு. ஆ அப்புறம் என்னடா பிரச்சனை? அந்த ஒன்று மட்டும் இல்லடா. டேய், காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் நைட் ட்ரீம்ஸ் வருதுன்னு சொல்லுவான்டா. இப்போ பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு. சரிங்கடா, சரிங்க. என் நிலமை உங்களுக்கு வந்தால் தான் என் கஷ்டம் உங்களுக்கு புரியும். டேய், சைலண்டாக இருந்தால் ஒன்றும் நடக்காது. சீரியஸாக கேட்கணும். டேய், நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக இதை பற்றி கேட்டால் எனக்கு ஏதோ பைத்தியம் நினச்சிக்கோண்டா. போய் கேளுடா. கண்டிப்பாக கேட்கணும். இப்படியே சைலண்ட்டாக இருந்தால் வேலை நடக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக கேட்கணும். ஆ.
நான் போய் வெளியில சோஃபால படுக்கிறேன். இரு. உனக்கு என்னடி பிரச்சனை? நம்ம என்ன கல்யாணம் கப்புள்ஸ் மாதிரியா இருக்கோம்? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, ஒரு நல்லவன் குடிச்சிருக்கேன். உனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தா ஏன் கல்யாணம் பண்ணணும்? என் லைஃபை ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க குடிச்சிருக்கீங்க. இல்ல 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 இல்ல. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் ஏன் இப்படி இருக்குன்னு. உன் மனசுல வேற யாராவது இருக்காங்களா? ச்சே, நீங்களும் எல்லார் மாதிரி தான். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இருந்து என்னை யாராச்சும் தொட்டாலே ஒரு மாதிரி எரிச்சலா பயமா இருக்கும். ஐ எம் சாரி உன்ட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு. அது நீ என் ஒய்ஃப் தானே நினச்சிட்டு உனக்கு பிடிக்குமான்னு கேட்காம அப்படி பண்ணது தப்பு. என்னை மன்னிச்சிடு. ஐயோ, ஐ எம் சாரி. என்னால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சு. ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் தானே சால்வ் பண்ணணும். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ சொன்ன மாதிரியே ஃப்ளோவில் நடந்தால் நடக்கட்டும். ஒருவேளை நடக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல.